ஹலோ. ஏய் கரண், சார். உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு? இல்லை சார், அது சின்ன அடிதான் பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பெருசாக ஒன்றும் ஆகலைல்ல? இல்லை சார், அது நாளைக்கெல்லாம் சரியாயிடும் தான் சார். சீக்கிரம் சரியாகி வா, நிறைய வேலை இருக்கு, புரிஞ்சதுல? ஓகே சார், நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே, குட் நைட். குட் நைட் சார். அது நான் பெட்டில் படுத்துட்டு இருந்தேன். இங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதான் நான் வந்து பார்த்தேன். அந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் சில சமயங்களில் நடக்காத விஷயங்கள் கூட நம்ம மனசுக்கு நடந்த மாதிரியே தான் தோணும். ரகசியத்தை எப்பவும் மறைக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த ரகசியம் நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிஞ்சே தீரும். ரகசியமா? என்ன ரகசியம்? எந்த ரகசியத்தை பத்தி நீ சொல்லிட்டு இருக்க? சார், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அது டாக்டர் கிட்ட. இங்க யாருமே இல்லையே சார். சரி வாங்க, உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல, இங்க தானே இருந்தாங்க. படுங்க சார், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பேஷண்ட் நல்லா தூங்கணும் சார். சரி, நீங்க போங்க, நான் படுத்துக்கிறேன். சரி சார், நீங்க படுத்துக்கங்க. சார், ஏதாவது உங்களுக்கு வேணும்னா என்னை கூப்பிடுங்க. சரிங்களா சார்? குட் நைட். குட் நைட். சார், சார் எந்திரிங்க. நீங்கள் இங்கே ஒரு சைன் போடுங்க. உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்க. இதோ இங்கே சார்.
நீங்களா? அதுவும் இந்த நேரத்துல இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உண்மையிலே ரொம்ப பயந்தே போயிட்டேன். பயமுறுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நானும் உங்க கூடவே வரேன், வாங்க. எல்லாம் ஓகே தான். நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? ஃபாலோ பண்ணதுக்கு என்ன ரீசன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ப்ளீஸ் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். சென்னையிலேருந்து கல்கட்டா வந்திருக்கிறது ஒரு வேலை விஷயமா. உங்கள் ஹாஸ்பிட்டல் ஓனர் மிஸ்டர் வாசு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாராமே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் ஹியூமன் டிராஃபிக் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். விதியோட விளையாட்டை பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே எனக்கு ஆக்சிடென்ட் வேற நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் கடந்த 2.5 வருஷமா இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்யறேன். நீங்க ஒன்றும் தப்பு எடுத்துக்காதீங்க. ஃபார் ஜஸ்ட் என்கொயரி தான். எங்க பாருங்க டாக்டர், மனிதாபிமானத்தோட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ப்ளீஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. சரி, நான் அதை சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைனிங்காக வந்திருந்தேன். அப்போ இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் மிஸ்டர் வாசு தான். திடீர்னு ஒரு நாள் அந்த வாசுவுக்கும் மிஸ்டர் மெஹராவுக்கும் பயங்கரமா சண்டை நடந்தது. மெஹரா, செய்யற வேலைக்கு தான் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, மொத்த ரிஸ்கையும் நான் எடுக்கிறேன். ஆனா நீ பணம் வாங்கறதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுற. நான் முடிவெடுத்துட்டேன். இந்த பிசினஸ இதோட முடிச்சுக்கலாம். பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணலான்ற ஆர்டரை வேற எங்கேயா போய் சொல்லு வாசு. நீ என்ன வேணா பண்ணிக்க. போலீஸுக்கு இதை பற்றி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கேன், சாகிற வரைக்கும் ஜெயில் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் மட்டும் போலீஸுக்கிட்ட போச்சுன்னு வச்சுக்கேன், நல்லா யோசனை பண்ணு வாசு. யோசிச்சு முடிவெடு. இன்னும் டைம் இருக்கு. என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு நீ ரொம்ப ட்ரை பண்ணாத. உன்ன மாதிரி சில்லற பசங்கள்லாம் இப்படிதாண்டா செய்வீங்க. மேரா, உன்னோட மொத்த ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்கு. சரியான நேரம் வரும்போது அதுவும் போலீஸ் கைக்கு போயிடும். அதனால திரும்பவும் இந்த வேலையை செய்யணும்னு கனவுலையும் நினைக்காத. இனிமே இந்த ஆபீஸ்ல நீ காலடி கூட எடுத்து வச்சிடாத. ஐ சே கெட் அவுட் ஃப்ரம் மை ஆபீஸ். வெளியில போடா. அதுக்கப்புறமா மிஸ்டர் மெஹரா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வர்றதில்ல. அது நடந்து கொஞ்ச நாள்லயே மிஸ்டர் வாசுவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அப்படின்னா மிஸ்டர் வாசு அப்புறம் மிஸ்டர் மெஹரா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஹியூமன் டிராஃபிக் நடத்தியிருக்காங்க. மிஸ்டர் வாசு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஆனால் மிஸ்டர் மெஹராக்கு என்னாச்சு? மிஸ்டர் வாசு இறந்து சரியா 1 வாரத்துக்கு அப்புறம் மிஸ்டர் மெஹராவும் திடீர்னு இறந்து போயிட்டாரு. ஓ, இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே தெரியாது. இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு மார்னிங் திரும்பவும் மீட் பண்ணலாமா? நாளைக்கு காலையிலையா? ஓகே, ஷூர். ஓகே, ஒரு நிமிஷம். கேன் யூ கிவ் மீ யுவர் கான்டாக்ட் நம்பர்? ஆஹா, ஷூர். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். பாய்.